எந்த ஒரு ரெஸ்லிங் செய்தியிலையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ மை காட், நம்ம எதிர்பார்த்த ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ட்ரீம் மேட்ச் நடக்க போகுது இந்த வருஷம் ரசல்மேனியாவில். இஸ் த பிக்கஸ்ட் ரசல்மேனியா மெயின் ஈவென்ட் இன் ஹிஸ்ட்ரி. இந்த வருஷம் ரசல்மேனியாவில் நடக்க போகுது ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். பட் ஆனால் இந்த ஒரு மூமெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காட்டாலும் இப்படி ஒரு சோகமான மூமெண்ட் என்னால் எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு சோகமான விஷயம் இருந்ததில்ல, அதை தான் ஜீர்ணிச்சு கொள்ள முடியலை. அது கோடி ரோட்ஸோடைய ஏமாற்றம். ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் நம்ம ரசல்மேனியா மெயின் ஈவென்ட் நடக்கும்னு நினச்சோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் நடக்கும், த ஃபினிஷ்டர் ஸ்டோரி அப்படின்னு நினச்சோம். பட் நான் எல்லாமே மாறி போயிட்டு கோடி ரோட்ஸோடைய அந்த வருத்தம் அவர் என்ன தான் பேசினார் வச்சார் அப்படின்னாலும் ரோமன் ரெயின்ஸ் நான் இன்னொரு நாள் வந்து ஒன்று ஃபினிஷ் ஸ்டோரி ஆக்கிக்கிறேன். இப்போதைக்கு ராக் வருவான்னு சொல்லிட்டு ராக்கு கிட்ட கையை கட்டி பிடிச்சி ராக் என்ன சொல்லியிருப்பார் அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர்லி பிஸ்னஸ் பிளானுக்காக தான் உன்னுடைய வாய்ப்பை நாங்கள் பறிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கோடி ரோட்ஸோடைய அந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம்ம வருத்தமாக இருந்தது. அட்லீஸ்ட் இதை ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாவது வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோண வந்தது. உண்மையிலேயே இந்த பிளான் வந்து WWE பண்ணியிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸுக்கு சரி தான். கோடி ரோட்ஸ் வச்சு ரோமன் ரெயின்ஸ் நினச்சின்னா ஒரு 1,00,000 டிக்கெட் விற்கினா இது கண்டிப்பாக ஒரு 50,000 டிக்கெட்டை எக்ஸ்ட்ரா விற்க அவங்களுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். WWE பொட்டென்ஷியலி ஒன் ஆஃப் த பார்ட்னராக இப்போதைக்கு ராக் வந்திருக்காரு. அவர் என்ன பிளானோட சேஞ்ச் பண்ணலாம். WWE வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக, WWE வருமானம் அதிகமானால் அவருக்கும் ஷேர் அதிகமாகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த வருஷம் ரசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ராக்குக்குள்ளே ரசல்மேனியா மேட்ச் நடக்க போகுது. கோடி ரோட்ஸ் என்ன பண்ணுவார், செத் ரோலன்ஸ் அவருடைய சேலஞ்சராக தேர்ந்தெடுப்பாரா அப்படிங்கிறத இந்த வாரம் நடக்கிற ஆடை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினலி இப்போது ராக் வெர்சஸ் ரோமன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகட்டாலும் ஓரளவுக்கு ராக் வந்து ரசல்மேனியாவில் இருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. இதை பற்றின உங்களோட மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.